செம்மையா மாட்டிக்கிட்டானுங்க. அப்படியே கொத்த பிடிச்சு தூக்கிட வேண்டியதான். ஹலோ ஹலோ, இன்ஸ்பெக்டர் தீபிகா மேடம் இருக்காங்களா? நீங்க யாரு? நான் யாருங்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல போனை இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுங்க. ஹலோ, நான் என்ன இங்க டெலிபோன் ஆபரேட்டரா? இந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ. என் பவர் என்னன்னு தெரியுமா? அசால்ட்டா போனை கொடுன்னு சொல்ற. யாரா நீ? சார், ஏன் சார் டென்ஷன் ஆவறீங்க? நான் உங்க மேடத்துக்கு உதவி பண்றதுக்காக தான் கால் பண்ணிருக்கேன். உங்க மேடம் சுடர் மர்டர் கேஸ்ல தேடிட்டு இருக்கிற கொலகாரங்களை பத்தின தகவலை சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணது. ஏன் என் போனை கொடுக்க மாட்டீங்களா உங்ககிட்ட? அப்படி சொல்லு மேடம். சுடரோட மர்டர் கேஸ் சம்பந்தமா யாரோ ஒரு ஆள் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். ஹலோ, யாரு? என்ன விஷயம்? மேடம், நீங்க மட்டும் அப்படியே தேவிக்குப்பம் ரோட்ல இருக்கிற எம்டி கிரவுண்டுக்கு போனீங்கன்னா அங்க சுடர கொலை பண்ண ரவுடிங்க மொத்தமா இருக்காங்க. நீங்க வாழைத்தார தூக்குற மாதிரி அப்படியே கொத்தா தூக்கிட்டு வந்துடலாம். ஹலோ, நீ யாரு? மேடம், பேரெல்லாம் சொல்ல முடியாது. போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. வேணா விட்டுருங்க, நான் போன் வச்சிடுறேன். இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. ஐயோ மேடம், என் குரலே ரொம்ப வித்தியாசமான குரலா தான் இருக்கும் மேடம். அதெல்லாம் நீங்க கேட்டிருக்கவே முடியாது. உங்களுக்கு குற்றவாளியை பிடிக்கணும்னா அங்க போங்க, இல்லன்னா விட்டுருங்க, நான் போனை வைக்கிறேன். இல்ல, இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். சொல்லுங்க மேடம். இப்ப நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. அந்த நம்பர் அனுப்புறேன். கால் பண்ணது யாரு, அவன் அட்ரஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே, இத பார்த்து சொல்றேன். சுந்தர். எஸ் மேடம். நீங்க ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டுக்கோங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு, போயிட்டு வந்துடலாம். ஓகே மேடம். கான்ஸ்டபிள் சார், நீங்க மட்டும் வாங்க. எஸ் சார். மச்சான், ஏதோ அசைன்மெண்ட்னு பொத்தாம் சொன்னாரு. என்ன அசைன்மெண்ட்னு கேட்கவே இல்லையே. மச்சான், நமக்கு என்ன பாலம் போடுற கான்ட்ராக்டா கொடுக்க போறாங்க? யாரையாச்சும் ஆளை தாண்ட போட்டு தள்ள சொல்லுவாங்க. அதை தவிர வேற நமக்கு என்னடா வேலை தர போறாங்க? ஏற்கனவே 2 மடங்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூட கேட்டு பாப்போம்டா. கொஞ்சம் பசப்பாத்தி மாதிரி தான் மச்சான் தெரியுது. கேப்போம். அதிகமா கேட்டு சிக்கல்ல மாட்டக்கூடாது. கவனமா கேட்கணும். டேய், நம்ம கதிரேசன் என்ன சொன்ன ஆளு தானே? சரியான ஆளா தான் இருப்பாருடா. Tô trajadão, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.